ப்ளவுஸ் வந்து எப்படி சுற்றி ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்கிறேன். இது ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது எப்படி ஈஸியாக தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஆரி போட்டுக்க நல்ல பக்கத்தை வந்து வச்சுக்கிறோங்க. அதுக்கு மேலே வந்து லைனிங் வச்சுக்கலாம். கரெக்டாக நம்ம வச்சு திருப்புற அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து லைனிங் வச்சுக்கிறோங்க. இதுக்கு வந்து கைடு மாற்றணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஆரி ப்ளவுஸாக இருந்தால் சிரமமாக இருக்கும். நமக்கு எம்ப்ராய்டிங் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஊசி உடையிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அதனால் இதை அப்படியே வச்சு தைச்சிடலாம். இப்போ கரெக்டாக அந்த அளவுக்கு அதில் வந்து தையல் போட்டுக்கிடுவோம். இப்போ மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து விட்டுறணும். நம்ம துணி ஜாயின் பண்ணுறதுக்கு, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. கரெக்டாக அந்த ஒட்டுலே ஓட்டிகிட்டு வந்துடுங்க. இது வந்து திருப்பி பார்த்துக்கலாம். நமக்கு வந்து அந்த துணி ஒட்டில் வரல அப்படின்னா தாராளமாக இன்னும் கொஞ்சம் சேர்த்து வந்து நம்ம வந்து தைச்சிட்டு இப்போ திருப்பி எடுத்து பாருங்கள். ரொம்ப பிளெயின் கிளாத் இருக்கா அப்படின்னு லைட்டாக இருந்தது அப்படின்னா உள் பக்கமாக வச்சு ஒரு பக்கம் அப்படியே ஓட்டிகிட்டு வந்துடுங்க. சும்மா லைட்டாக, ரொம்ப பெருசாக ஊற்றிடாதீங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருவோம். லைட்டாக அங்கேங்க சிசர் கட் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து மடித்து இந்த ஒட்டு தையல் வந்து போட்டுருங்க. இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுருங்க. இது திருப்பினீங்கன்னா நீட்டாக நமக்கு வந்து நம்ம வச்சுருக்க டிசைன் வந்து அழகாக வந்துடும். இப்போ இதில் வந்து ஒட்டு தையல் வந்து ஒன்று போட்டுடலாம். இப்போ நீங்கள் இந்த ஓரத்தில் போட்டாலும் போடலாம், இந்த ஓரத்தில் உள்ளுக்குள்ளே வந்து போட்டாலும் போடலாம். நமக்கு வந்து எப்படி வந்து தையல் போடுறதுக்கு விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஊசி உடையிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அந்த கேப்பில் வந்து தையல் போட்டோம்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளுக்குள்ளே நல்லா கையை விட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டுங்க. நல்லா அந்த பெண்ட் பண்ணி கரெக்டாக அதை மாத்திரம் போட்டுக்கிறோங்க. இப்போ நமக்கு வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து சுற்றி ஓட்டிடலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பேக் நெக் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் வந்து கரெக்டாக இந்த ஷோல்டர் சென்ட்ரு கரெக்டாக ரெண்டையும் பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு இதை வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க. அதே மாதிரி இதையும் கரெக்டாக 2 ஷோல்டரையும் கரெக்டாக பார்த்துட்டு அடையாளப்படுத்திக்கிறோங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி போட்டுக்கிறோங்க விரித்து. இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து தையலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க. தைக்கணும்ல, நம்ம ஷோல்டர் பிடிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறோங்க. இந்த சென்ட்ரு ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஈவனாக பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு இதுக்கு நேராக வந்து ஒரு தையல் போட்டுருங்க. துணி விலகாமல் கரெக்டாக 2 துணியும் ஈவனாக இருக்கணும். இதை ஒரு டேக் அடித்து இதை வந்து எடுத்துருங்க. அப்போ தான் துணி வந்து விலகாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த தையல் வந்து போடுறது. இப்போ வந்து நமக்கு வந்து அதை சுற்றி தையல் வந்து போட்டுடலாம்.
இப்போ இந்த ஓரத்துலேயே கரெக்டாக இப்போ நான் அந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எப்படி ஃப்ரண்ட்டு வந்து ஓட்டினோமோ அதே மாதிரி இந்த ஓரத்துலேயே தையல் வந்து போட்டுடலாம். இப்போ இதில் பாருங்கள் ஒரே மாதிரி வந்திருக்கான்னு உள்ளர வந்து திருப்பி வந்து பார்க்கணும். கரெக்டாக வந்திருக்கு. லைட்டாக தான் ப்ளைன் கிளாத் வந்து ஒரே அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த ப்ளைன் கிளாத் வேண்டாம், கழுத்து அகலம் வேணும் அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கரெக்டாக திருப்பி விட்டு ஒரு தையல் வந்து போட்டுருங்க. அப்படி தெரியலை அப்படின்னா இதிலே வந்து இந்த பக்கமாக ஒட்டில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க. கொஞ்சம் ப்ளைன் கிளாத் இதில் வந்து தெரியும், அதில் வந்து ஒட்டில் போட்டுருங்க. இப்போ இதை சுற்றி கட் பண்ணிடுவோம். இப்போ கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு இதை வந்து சுற்றி கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து வச்சு திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு. நீட்டாக அங்கங்கே வந்து சிசர் கட் போட்டுருங்க. அப்போ தான் அந்த துணி வந்து திரும்ப நமக்கு வந்து நீட்டாக. நம்ம 2 தையல் போட்டிருப்போம் ஏற்கனவே, கொஞ்சம் பக்கத்தில் ஒன்று போட்டிருப்போம், கொஞ்சம் தள்ளி போட்டிருப்போம். அதனால் அந்த தையலை பார்த்து கரெக்டாக கட் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து வராது, அந்த தையல் வந்து ப்ளைன் கிளாத்லேயே நின்றுக்கும். அதனால் அதை கரெக்டாக பார்த்து அதை இது பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து மடித்து ஒரு தையல் போட்டுருவோம். இந்த பாருங்கள், திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த ஒட்டில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க. நமக்கு வந்து நீட்டாக இந்த ரவுண்ட் நல்ல டீப் நெக், அதாவது நல்ல இறக்கம். இந்த நெக்கு வந்து நல்ல இறக்கமான நெக்கு. இப்போ இதில் வந்து ஒட்டு தையல் வந்து போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நமக்கு வந்து ப்ளவுஸை கரெக்டாக இந்த ஷோல்டரை இதை கரெக்டாக எடுத்துட்டுக்குங்க. நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி இதுக்கு ஃப்ரண்ட் பீஸ் போட்டோமோ அதே மாதிரியே போடுங்க தையல் வந்து. இப்போ நமக்கு வந்து சுற்றி ஓட்டிட்டு ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இப்போ சுற்றி ஓட்டுறது வந்து நம்ம நீட்டாக எப்போவும் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் தைச்சி காமிச்சிருக்கேன். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்களும் வந்து ஆரி ப்ளவுஸு, எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். தைச்சி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.
டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.